ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எறால் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எறால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே பேக்கெட்டில் போடுறேன். ஆச்சி கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்போதைக்கு வந்து எனக்கு பேக்கெட் இருந்ததுனால நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா வந்து ஒட்டணும் அந்த இறாலில். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது அழகாக வந்து ஃப்ரை ஆகி வரும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டால் போதும். அது நல்லா மேரினேட் ஆகட்டும், ஊறட்டும். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். செம்மையாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக ஊறி இருக்குது. ஸோ அதில் இருக்கிற இந்த ஜூஸ், இந்த நீர்லாம் லைட்டாக வத்துறும் போது நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. கட் பண்ணியும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. உங்கள் கேஸ் ஹீட் பொறுத்து மீடியமில் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் சோம்புத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோம்புத்தூள் சீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்மளோட இறால் ஃப்ரை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து அதில் இருக்கிற நீர் எல்லாமே வத்திருச்சு. ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாகவும் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட இறால் ஃப்ரை ரெடி. இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.